இந்தியா எல்லைகளுக்குள்ளாக ஊடுருவி பாகிஸ்தானுடைய தாக்குதல் மூன்றாவது நாளாக இரவு நேரத்தில் தொடர்கிறது. 7ஆம் தேதி பொழுது விடுவதற்குள்ளாக பாகிஸ்தானுக்குள்ளாக சென்ற இந்தியா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் கூடாரங்களை தாக்கியிருந்தது. இந்த நேரத்துல தற்பொழுது அதனை தொடர்ந்து 7ஆம் தேதி அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள், 8ஆம் தேதி நடத்தினார்கள். இன்று 9ஆம் தேதி மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் இந்தியாவுடைய எல்லைகளுக்குள்ளாக இரவு நேரத்திலே தொடர்ந்து தாக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் காஷ்மீர் எல்லையில் இருந்து இந்திய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு தீவிரமாக இயங்குவதன் மூலமாக அவர்களுடைய ஏவுகணைகளும் அவர்களுடைய ட்ரோன்களும் உள்ளே வந்து தாக்க முயற்சி செய்யும் பொழுது அதை சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து வரோம். இது எல்லையில பாகிஸ்தானுடைய அத்துமீறல் காரணமாக தற்போது தொடர்ந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு இடங்கள்ல அவர்கள் தாக்குதலுக்கான முயற்சிகள் இருக்கும் என்பதை முன்கூட்டியே இந்தியா கணித்ததன் காரணமாக வெற்றிகரமாக தற்பொழுது நடு வானிலேயே பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீருடைய பல்வேறு இடங்கள்ல மின்விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வான்வெளியில அவர்களுடைய அந்த தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலேயே இடைமறித்து அவர்களுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் தாக்கி அழித்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் நம்ம இப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தான் மீண்டும் இரவு நேரத்தில் ஏவிருக்கக்கூடிய அந்த குண்டு தாக்குதல், அதே போன்று அவருடைய அந்த ட்ரோன் மூலமான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். மூன்றாவது நாளாக இன்றைய தினம் அவர்கள் தொடரக்கூடிய இந்த நேரங்களில் அவர்களுடைய அந்த ட்ரோன்களும் அவருடைய ஏவுகணைகளும் இந்தியனுடைய வான் எல்லைக்குள்ளாக வருகிறதை பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நேரங்கள் நமக்கு சில சத்தங்களுக்கு முன்னால் கேட்டிருந்தோம். அந்த சத்தம் அவருடைய ஏவுகணையும் ட்ரோன்களையும் இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக வரும் பொழுது நமது வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு பதிலுக்கு தாக்குதல் நடத்தி வான் எல்லைக்குள்ளாவே அதனை பூமிக்குள் இறங்க விடாமல் தடுத்ததனுடைய சத்தம் தான் அந்த வெடி சத்தம். தொடர்ச்சியாக பூமியிலிருந்து ஏவுகணையை தாக்கக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அந்த அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு அதனை முறியடித்திருக்கிறது. அதனுடைய சத்தங்கள் தான் அந்த வெடி சத்தங்களாக நாம் கேட்டிருந்தது. இலக்கை நோக்கி அதை தாக்குவதற்கு முன்பாகவே இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு பூமியிலிருந்து அதை நோக்கி, அதாவது இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக இந்தியாவுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அனுப்பக்கூடிய அந்த பதில் தாக்குதல் ஏவுகணைகள் நேராக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் சென்று தாக்குகிறது. அவ்வாறு தாக்கும் பொழுது வெடிக்கக்கூடிய அந்த சத்தங்கள் தான் நாம் கேட்ட அந்த சத்தங்கள், வெடி சத்தங்கள். தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் இந்தியாவுடைய எல்லைகளில் இருந்து குறிவைத்து தாக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அட்டூழியங்கள் மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது. தொடர் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்திருக்கிற நிலையில பதில் தாக்குதலையும் இந்தியா திருப்பி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல் முழுவதுமே மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் தான் இருக்கிறது. அவர்களால் பகல் நேரத்தில் நேரடியாக இந்திய ராணுவத்துடன் மோதுவதற்கு திராணி ஏற்று இரவு நேரங்கள்ல இந்தியாவுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக ஊடுருவி இந்தியாவுடைய ராணுவ நிலைகளை தாக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவை வெற்றிகரமாக தடுக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுடைய ராணுவ நிலைகளுக்கு பதிலாக இந்தியாவுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக அவர்கள் அந்த ஏவுகணைகளை ஏவக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனை வெற்றிகரமாக இந்தியா வானிலையை முறியடிப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் சாம்பா பகுதிகளில் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த வான் தாக்குதல், அந்த தாக்குதல் இந்தியாவுடைய எல்லை பகுதிக்குள்ளாக ஊடுருவும் பொழுது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு உடனடியாக செயல்பட்டு, அதாவது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ரேடார் மூலமாக செயல்படுகிறது. ரேடாரில் எதிர்நாட்டு பாகிஸ்தான் நாட்டுடைய ஏவுகணைகளோ ட்ரோன்களோ உள்ளே நுழையும் பொழுது முன்கூட்டியே ராணுவத்திற்கு அதற்கான எச்சரிக்கை கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து உடனடியாக வான் பாதுகாப்பு அமைப்பு அதனை தாக்கி விண்ணிலேயே அழிப்பதற்கான பதில் ஏவுகணைகளில் அனுப்பும். அவ்வாறு அனுப்பக்கூடியதான் நேராக சென்று பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்களையும் பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ஏவுகணையும் சுட்டு வீழ்த்துகிறார்கள். அப்படி வீழ்த்தக்கூடிய அந்த சத்தம் தான் நம் காதுகளில் கேட்கக்கூடிய சத்தம். தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஜம்மு காஷ்மீர்ல இன்றைய தினம் அவருடைய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக அவர்கள் 36 இடங்களில் நேற்றைய தினம் தாக்குதலுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் அவர்கள் ட்ரோன்களையும் பயன்படுத்தி தாக்குதலை முயற்சி செய்தார்கள். அது அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கூடிய இந்த நேரத்துல தற்பொழுது அவர்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். பகல் நேரங்களெல்லாம் பாசாங்கு செய்யக்கூடிய பாகிஸ்தான் இரவு நேரம் வந்துவிட்டால் மட்டும் பாய்ந்து வருவது போன்ற அவருடைய ஏவுகணைகளை தாக்குகிறார்கள். அந்த தாக்குதல்கள் முழுவதுமாக வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்த இந்த காட்சிகள் நேரடி லைவ் காட்சிகள். நமக்கு அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனம் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த வார்ஃபீல்ட் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், இந்த நேரங்கள் என்பது சிறிது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் மூலமாக நாம் பார்ப்பது அங்கு வான் எல்லைகளுக்குள்ளாக ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவி பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சி முன்னதாக நாம் பார்த்ததில் அந்த சத்தங்கள் கேட்டிருக்கும்.
அடுத்தடுத்து ஒன்றின் பின்னாக வரக்கூடிய அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளும் பார்க்க முடிகிறது. அந்த ஏவுகணைகள் தான் இந்தியாவுடைய இன்றைய தினமும் இரவு நேரத்துல இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தனது அட்டுழியங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அவர்களுடைய ஏவுகணைகளையும் அவருடைய ட்ரோன்களையும் இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக ஏறி இருக்கிறார்கள். அதனுடைய இலக்கு அடைவதற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு அதனை முறியடித்திருக்கிறது. எல்லையை கடந்து ஊடுருவ பார்க்கும் ஒவ்வொரு ட்ரோனையும் வீழ்த்தக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதிகளுக்குள்ளாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, சைரன் ஒலிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீருடைய சாம்பா பகுதி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய பணிகளில் தற்பொழுது வெற்றி அடைந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி அவருடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் உள்ளே வரக்கூடிய காட்சி, அது திடீரென அந்த மறைவது என்பது அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பிறகாக அது மறைவதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது நம்மை நோக்கி வரும்பொழுது அதனுடைய வெளிச்சம் இருக்கிறது. இந்தியா தாக்குதல் அதன் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அது வெடிந்து வானிலையை சிதறுகிறது. இந்த நேரத்தில் இந்த வெற்றிகரமான அந்த தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய நேரத்தில் மத்திய பாதுகாப்பு படையினருடன் பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது பிரதமர் மோடி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடன் ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பங்கேற்றிருக்கிறார். முப்படையினுடைய தளபதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எவ்வாறான பதிலடிகள் கொடுக்கப்படும் என்பதையும், அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு யாரும் பலியாக கூடாது, எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்தியாவுடைய பிரதான இலக்கு. குறிப்பா பாகிஸ்தானுக்கு இலக்கு என்பதே இல்லை. கண்படும் இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்துவோம் என்று கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. முதல் இலக்கு மக்களையும் நாட்டு எல்லைகளையும் பாதுகாப்பது, இரண்டாவது இலக்கு அவருடைய தாக்குதல்களை முறியடிப்பது, மூன்றாவது இலக்கு தான் அவர்களுக்கு தக்க பதிலடிகளை கொடுப்பது என்ற இந்த மூன்று பணிகளையும் மிக துல்லியமாக இந்தியா செய்து வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அந்த தாக்குதல்களை பதில் தாக்குதலாக இந்தியா கொடுக்கும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் உள்நாட்டு பயணிகளுடைய விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தி இந்தியாவுடைய வான்வழி தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருந்தார். இந்த நேரத்துல பிரதமருடனான இந்த முக்கிய ஆலோசனை டெல்லியில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் அங்கு ஆலோசனை நடத்தக்கூடிய நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. ஜம்முவினுடைய சாம்பா பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறது. இந்த முயற்சி நடு வானிலையை சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் தற்போது வரையிலும் ஏற்படவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய தாக்குதல்கள் இலக்கை நோக்கி இலக்கை அடைய முடியாத காரணத்தினால் அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, எந்த தாக்கமும் இந்த தாக்குதலால் ஏற்படவில்லை என்று தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. முதலில் அந்த பகுதிக்குள்ளாக வான் எல்லைகளில் உரி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுடைய ராணுவ பீரங்கிகள் மூலமாக குண்டுமலை பொழிந்திருந்தார்கள். இந்தியாவுடைய எல்லைக்கு வெளியே அப்பால் நின்று அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இறக்கியதற்கு பிறகாக 7 மணியிலிருந்து அவருடைய தாக்குதல் தொடங்கியிருந்தது. அதற்கு பிறகாக அவர்கள் மீண்டும் தாக்குதலை நடத்த முயற்சிப்பார்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், அதே போன்று குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டு எல்லையோரங்களில் பாதுகாப்பு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென அந்த பகுதிக்குள்ளாக சைரன் ஒலிக்க செய்திருந்தது. ஜம்மு பகுதிக்குள்ளாக சைரன் ஒலிப்பதன் மூலமாக இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக எதிர்நாட்டினுடைய ராணுவத்தினுடைய ஏவுகணைகள் வருவதாகவும் ட்ரோன்கள் வருவதாகவும் எச்சரிக்கை ஒலியான அந்த சைரன் எழுப்பப்பட்டது. அந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பாக மக்கள் அவருடைய இல்லங்களிலும் பாதுகாப்பாக தஞ்சம் புகுவதை அடுத்து வான்வெளிக்குள்ளாக இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளாக பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வரும்பொழுது அதனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 ஆகாஷ் உள்ளிட்ட வெற்றிகரமான வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்றைய தினமும் இரவு நேரத்துல இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தனது அட்டுழியங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அவர்களுடைய ஏவுகணைகளையும் அவருடைய ட்ரோன்களையும் இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக ஏறி இருக்கிறார்கள். அதனுடைய இலக்கு அடைவதற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு அதனை முறியடித்திருக்கிறது. எல்லையை கடந்து ஊடுருவ பார்க்கும் ஒவ்வொரு ட்ரோனையும் வீழ்த்தக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதிகளுக்குள்ளாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, சைரன் ஒலிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீருடைய சாம்பா பகுதி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய பணிகளில் தற்பொழுது வெற்றி அடைந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி அவருடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் உள்ளே வரக்கூடிய காட்சி, அது திடீரென அந்த மறைவது என்பது அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பிறகாக அது மறைவதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது நம்மை நோக்கி வரும்பொழுது அதனுடைய வெளிச்சம் இருக்கிறது. இந்தியா தாக்குதல் அதன் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அது வெடிந்து வானிலையை சிதறுகிறது. இந்த நேரத்தில் இந்த வெற்றிகரமான அந்த தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய நேரத்தில் மத்திய பாதுகாப்பு படையினருடன் பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது பிரதமர் மோடி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடன் ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பங்கேற்றிருக்கிறார். முப்படையினுடைய தளபதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எவ்வாறான பதிலடிகள் கொடுக்கப்படும் என்பதையும், அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு யாரும் பலியாக கூடாது, எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்தியாவுடைய பிரதான இலக்கு. குறிப்பா பாகிஸ்தானுக்கு இலக்கு என்பதே இல்லை. கண்படும் இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்துவோம் என்று கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. முதல் இலக்கு மக்களையும் நாட்டு எல்லைகளையும் பாதுகாப்பது, இரண்டாவது இலக்கு அவருடைய தாக்குதல்களை முறியடிப்பது, மூன்றாவது இலக்கு தான் அவர்களுக்கு தக்க பதிலடிகளை கொடுப்பது என்ற இந்த மூன்று பணிகளையும் மிக துல்லியமாக இந்தியா செய்து வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அந்த தாக்குதல்களை பதில் தாக்குதலாக இந்தியா கொடுக்கும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் உள்நாட்டு பயணிகளுடைய விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தி இந்தியாவுடைய வான்வழி தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருந்தார். இந்த நேரத்துல பிரதமருடனான இந்த முக்கிய ஆலோசனை டெல்லியில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் அங்கு ஆலோசனை நடத்தக்கூடிய நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. ஜம்முவினுடைய சாம்பா பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறது. இந்த முயற்சி நடு வானிலையை சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் தற்போது வரையிலும் ஏற்படவில்லை என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய தாக்குதல்கள் இலக்கை நோக்கி இலக்கை அடைய முடியாத காரணத்தினால் அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, எந்த தாக்கமும் இந்த தாக்குதலால் ஏற்படவில்லை என்று தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. முதலில் அந்த பகுதிக்குள்ளாக வான் எல்லைகளில் உரி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுடைய ராணுவ பீரங்கிகள் மூலமாக குண்டுமலை பொழிந்திருந்தார்கள். இந்தியாவுடைய எல்லைக்கு வெளியே அப்பால் நின்று அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இறக்கியதற்கு பிறகாக 7 மணியிலிருந்து அவருடைய தாக்குதல் தொடங்கியிருந்தது. அதற்கு பிறகாக அவர்கள் மீண்டும் தாக்குதலை நடத்த முயற்சிப்பார்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், அதே போன்று குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டு எல்லையோரங்களில் பாதுகாப்பு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென அந்த பகுதிக்குள்ளாக சைரன் ஒலிக்க செய்திருந்தது. ஜம்மு பகுதிக்குள்ளாக சைரன் ஒலிப்பதன் மூலமாக இந்தியாவுடைய வான் எல்லைக்குள்ளாக எதிர்நாட்டினுடைய ராணுவத்தினுடைய ஏவுகணைகள் வருவதாகவும் ட்ரோன்கள் வருவதாகவும் எச்சரிக்கை ஒலியான அந்த சைரன் எழுப்பப்பட்டது. அந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பாக மக்கள் அவருடைய இல்லங்களிலும் பாதுகாப்பாக தஞ்சம் புகுவதை அடுத்து வான்வெளிக்குள்ளாக இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளாக பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வரும்பொழுது அதனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 ஆகாஷ் உள்ளிட்ட வெற்றிகரமான வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.